Taste the Daily. மத்திய அரசை கண்டித்து தோமுச உள்ளிட்ட சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில செயலாளர் கமலக்கண்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காமல் அரசு பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சால்வைகள் அணிவித்தும் ரோஜாப்பூ, இனிப்புகளை வழங்கி கமலக்கண்ணன் வாழ்த்தினார். அப்போது அண்ணா தொழிற்சங்க பேரவை நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணி தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்திருந்த வேலைநிறுத்த போராட்டம் தோல்வியடைந்ததாகவும் 100% பேருந்துகள் இயங்கியதாகவும் தெரிவித்தார். வேலைநிறுத்தம் என்பது தொழிலாளர்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இல்லை. இது ஏதோ மத்திய அரசாங்கம் மட்டும் எதிர்த்து இவங்க செய்யறாங்கன்றத நேற்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த வகையில் எங்கள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு மாநிலம் முழுவதும் அனைத்து பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் ஆட்கள் அனைவரும் தொழிலாளர்கள் பணிக்கு செய்தார்கள். இது மட்டும் இல்லை, இன்றைக்கு வேலை நிறுத்தத்தை அறிவித்த தொழிற்சங்கத்துடைய தொழிலாளர்கள் கூட அந்த தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை ஏற்காமல் எங்கள் கோரிக்கையை ஏற்று இன்றைக்கி வேலை செய்திருக்காங்க, வண்டி ஓட்டியிருக்காங்க. அதுக்குண்டான பட்டியல் என் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு சிறப்பான முறையில் மக்களுக்காக பணியாற்றி வருகிறார்கள். தென் மாவட்ட தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்துகளுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சுங்கச்சாவடிகளுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தராததால் விடியா திமுக அரசுக்கு எதிராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி கப்பலூர், எட்டூர் வட்டம், சாலைப்புதூர், நாங்குநேரி சுங்கச்சாவடிகள் வழியாக ஜூலை 10 முதல் அரசு பேருந்துகளை இயக்க அனுமதிக்கக்கூடாது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். சுங்க நிறுவனங்களுக்கு நிலுவைத் தொகையை கூட தராமல் விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.